بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இன்றைய தினத்தினுடைய தராவீஹ் தொழுகையினை முழுமையாக தொழச் செய்த ரப்புல் ஆலமீனிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், நான் தினசரி பயானுடைய ஆரம்பத்தில் துவா செஞ்சுட்டு தான் ஆரம்பிப்பேன். என்ன துவா செய்கிறேன்? எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளையும் பரிபூரணமாக செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்ட்ட நான் தினசரி கேட்குறேன். அப்படி நம்ம கேட்டு கூட இப்போ பாருங்கள், அல்லாஹ் யாரை நாடுறானோ அவங்கள தான் இன்றைக்கி பள்ளிவாசலில் அமர வைக்கிறான். ஆரம்பத்தில் ஒரு அது முசல்லா தாண்டி பின்னாடி வரைக்கும் சப்புகள் நின்றுச்சு. இன்றைக்கி இன்னையோட 15 தராவி ஏறத்தாழ 20 ஜுஸுக்கள் கிட்ட ஓதி முடுக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த குர்ஆனை கேட்கக்கூடிய நசீபு நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம மஹல்லால் இன்னும் சில மக்களுக்கு கிடைக்கலை. அப்போ அதுக்காக தான் இந்த நசீபு கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தினசரி இந்த துவாவை திரும்ப திரும்ப கேட்டுட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இன்றைய தினம் சூரத்துன் நூர், சூரத்துல் ஃபுர்கான் என்று சூரத்துல் தூர் ஆகிய 3 சூறாக்கள் ஓதப்பட்டது. இந்த சூரத்துன் நூர் இன்றைக்கி பேசப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா. இந்த சூரத்துன் நூர், இந்த சூரத்துன் நூர் ஒரு பிரத்யேகமான ஒரு சூறா. குர்ஆனில் எந்த சூறாக்கள்லையுமே இல்லாத ஒரு சிறப்பாக அல்லாஹ் இந்த சூரத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். என்னன்னு சொன்னால், இந்த சூறாவினுடைய முதல் வாசகம், அந்த சூறாவை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹு தஆலா சூரான்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். சூரத்துன் அன்ஸல்நாஹா வ ஃபரதுநாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா. இது மாதிரி எந்த சூறாவுடைய ஆரம்பத்துலேயும் சூறான்னு ஆரம்பிச்சதில்லை. யா அய்யுஹல்லதீனன்னு ஆரம்பிச்சிருக்கான், இன்னல்லதீனன்னு ஆரம்பிக்கிறான், சப்பஹன்னு யுஸப்பிஹு. பல இடங்களில் பல விதமாக அல்ல ஆரம்பிச்சிருக்கிறான். ஆனால் இந்த நூர் சூறாவை தான் ரப்புல் ஆலமீன் சூரா அப்படின்னு சொல்லியே மகத்துவப்படுத்தி ஆரம்பிக்கிறான். சரி, இந்த சூறா மகத்துவப்படுத்துவதற்கு காரணம் என்ன? இந்த சூறா இறங்கியதனுடைய காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த சூரத்துல் மாஇதாவை நீங்கள் ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சூரத்துல் மாஇதாவை ஆண்களுக்கு கற்றுக் கொடுங்கள். சூரத்துல் நூரை அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள்னு சொல்லுவாங்க. ஏன் சொன்னால், இந்த சூரத்துல் நூரில் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையான கற்பொழுக்கத்தை பற்றி விலாவாரியாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். சூறாவினுடைய துவக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறதோ, அதே போல் பெண்களுக்கும் பார்வையில் திரை இருக்கிறது என்ற சட்டத்தையும் அல்லாஹ் இதில் தான் சொல்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம நுழையிறோம், அனுமதி இல்லாமல் அந்த வீட்டில் நுழையக்கூடாது அப்படின்ற சட்டத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கிறான். இது மட்டுமல்ல, பெண்கள் தன்னுடைய ஆடை அலங்காரங்களை யாருக்கு முன்னாடி காட்டலாம், யாருக்கு முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்றத அல்லாஹ் இதில் விலைக்கு பேசுகிறான். அது மட்டுமல்ல, குறிப்பாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான், வலா யதுரிப்ன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன். பெண்கள் தரையில் நடக்கும்போது மற்றவங்களுக்கு இவங்க நடந்து போகிறாங்கன்று தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஓசைகளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலில் இன்றைக்கி பெண்களுக்கு கொலுசு அணிகிற பழக்கம் இருக்குது. இந்த கொலுசு இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி பெண்களுடைய காலில் அப்படி நடந்து போனாலே அப்படியே சலக் சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் வரக்கூடிய சூழ்நிலையில் கட்டுறாங்க. ஆனால் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கொலுசு அணியலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கொலுசில் அந்த மணிகள் தொங்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மணி என்ன பண்ணணும், நீங்கள் கலட்டிடணும்.
ஏன்னா நீங்கள் நான் சொல்லலாம், ஹஜ்ரத் வாங்கும் போதே இந்த மணி சேர்ந்து தான் வருது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மணியெல்லாம் நீங்கள் தனியாக கலட்டிட்டு வெறும் கொலுசை மட்டும் நீங்கள் போட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் நடக்கிற சத்தம் கேட்காது. அப்போ பெண்கள் அட்ரஸ் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய கால் ஓசைகளை எழுப்ப வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் பேசுகிறான். அது மட்டுமல்ல, இந்த சூறாவில் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் உண்டான தொடர்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவுதான் நீ பெற்று எடுத்த குழந்தையாக இருந்தாலும், உன்னுடைய வயிற்றிலிருந்து உருவான குழந்தையாக இருந்தாலும், அந்த குழந்தைக்கென்று ஒரு சில நேரத்தில் நீ உன்னுடைய அறைக்குள்ளே அந்த குழந்தையை விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா 3 நேரங்களை குறிப்பிட்டு பேசுகிறான். இப்படி பெண்களுக்கு தேவையான எல்லா ஒழுக்கத்தை குறித்தும் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துன் நூரில் பேசுகிறான். சரி, இந்த சூறா இறங்கியதற்குண்டான காரணம் என்ன? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நம்மளுடைய அன்னை, உம்மஹாத்துல் முஃமின்களுக்கு எல்லாம் தாயான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது முனாஃபிக்குகளினுடைய ஒரு கூட்டம் அவதூற பரப்புது. அந்த அவதூறு பரப்பப்பட அந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை நிரூபிப்பதற்காக வேண்டி இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் இந்த சூரத்துன் நூர். சரிங்களா? சரி, யார் இந்த அவதூறுக்கு என்ன காரணம், எங்கேருந்து துவங்குது அப்படின்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படின்னு சொல்கிற ஒரு முனாஃபிக்குகளுடைய தலைவன். இவனுக்கு இஸ்லாத்து மேலெல்லாம் வெறுப்பு கிடையாது. ஆக்சுவலாக இவர் எப்படி முனாஃபிக்காக மாறினார்னு சொன்னால், இவர் முஸ்லீமாக தான் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேருந்து ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தாங்க தெரியுமா மதீனாவுக்கு. அந்த மதீனாவுக்கு வர அன்னைக்கு தான் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படின்ற இந்த மனிதரை மதீனாவில் மன்னராக முடிசூட்டுறதுக்காக வேண்டி நாள் குறித்து வச்சுருந்தாங்க. அன்னைக்கு அவர் மன்னர் போஸ்ட்டில் மதீனாவில் உட்கார வேண்டிய ஆள். கரெக்டாக அன்னைக்கு தினத்தில் எதிர்பாராத விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே வரும்போது மக்கள் அப்படியே இந்த ப்ரோக்ராமை மறந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாரும் பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டி மதீனத்து எல்லைக்கு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் இவருக்கு மன்னர் பதவி சூட்டப்படலை. அன்னையிலேருந்தே இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை அப்படின்றவருடைய மனசில் இஸ்லாத்தை ஏற்றிருந்தாலும் பெருமானார் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். இவர் வந்துட்டதுனால தான் எனக்கு இந்த மன்னர் பதவி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அன்னையிலேருந்து பெருமானார் மீது ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அலையிறான். ஏதாவது ஒரு சான்ஸு கிடச்சிருந்துச்சுன்னா பெருமானாரை எப்படியாவது இழிவுபடுத்தணும், பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே திரியிறாப்புல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எந்த பாவமும் செய்யாத ஒரு மனிதர் தானே. 5 ஆண்டு காலங்கள் போகுது. இதுக்கிடையில் நிறைய இடத்துல பெருமானாரை கேவலமாக பேசுறது, பின்னாடி பேசுறது, ஏதாவது ஒரு அவதூறு சொல்கிறது, இப்படியே அந்த முனாஃபிக் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இவன் முனாஃபிக்குகளுடைய தலைவன். ஒரு நாள் என்ன நடக்குது, ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அல்லது 6வது ஆண்டு, 2 கருத்துகள் இருக்குது. இந்த ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. இந்த யுத்தத்துக்கு போகும்போது எப்போவுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது மனைவிமாரை அழைச்சிட்டு போவாங்க. அப்போ இந்த சமயத்தில் எந்த மனைவி அழைச்சிட்டு போகலான்னு ஒரு போட்டி வருது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. பாருங்கள், சில விஷயத்துக்கு மார்க்கத்தில் குலுக்கல் விரையை பயன்படுத்தலாம், ஹராமான விஷயத்துக்கு அது ஒரு பெரிய சாப்டர். இந்த பண விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துறது அதில் சில ஒரு மக்ரூவும் இருக்குது, ஹராமும் இருக்குது. நமக்கு இன்றைக்கி அது தலைப்பல்ல. குலுக்கல் முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வைக்கிறான். யார் வராங்கன்னு பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஒரு குறிப்பெடுத்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த அளவிற்கு அந்தஸ்தை உயர்த்ததற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள்ல ஹதீஸு கலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஹதீஸ் கலை இருக்குது பார்த்தீங்களா? ஹதீஸ் கலை எடுத்து சொல்லக்கூடிய கலை வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லா சஹாபாக்களுக்கும் ஹதீஸுகள் தெரியும். ஆனால் அந்த ஹதீஸுகளை சரியான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் வெறும் 7 சஹாபாக்கள் தான். அந்த 7 சஹாபாக்களில் 6 சஹாபாக்கள் ஆண் சஹாபாக்கள், ஒரே ஒரு சஹாபி பெண் சஹாபி, அது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
இந்த காரணத்தினால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவே கனவுல அருளி மனைவி ஆக்கணும். பின்னாடி வர விஷயத்தில் அதை நான் சேர்த்து சொல்கிறேன். அந்த 7 சஹாபாக்களை சொல்கிற மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஆறாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏழாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நீங்கள் ஹதீஸ் கிதாபுகள் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பெரும்பாலும் இந்த 7 சஹாபாக்களுடைய பேர் தான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இப்படி தான் ரிப்பீட்டடாக ஹதீஸுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹதீஸ்களை வல்லுநர்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு பெண்மணி தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மத்தில் உம்மஹாத்துல் முஃமினீன் பட்டம் பெற்ற ஒரு சஹாபி பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சரி, இப்போ இந்த போருக்கு இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு இடத்துல எல்லா சஹாபாக்களையும் இலைப்பாரிக்கிறதுக்காக தங்க வைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி தெரியுமா கூட்டு வந்திருக்கிறாங்க, இந்த ஒட்டகத்துக்கு மேலே பல்லாக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பெண்கள் எல்லாம் அதில் தான், இந்த ராஜா காலத்தில் நம்மளே படங்களில் பார்த்துருப்போம், பல்லாக்கில் வச்சு தான் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயது, உடல் பருமன் ரொம்ப கம்மி. இது அவங்களே ஹதீஸில் சொல்கிறாங்க. நான் அந்த சமயத்தில் ரொம்பவும் எடை குறைவாக இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ இந்த பல்லாக்களை வச்சு தான் கூப்பிட்டு வருவாங்க. இந்த பல்லாக்களை இறக்கி வச்சு எல்லோரும் இலைப்பாரிட்டு இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிளம்புற நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அவங்களுடைய இயற்கை தேவைக்காக வேண்டி வெளியில் போகிறாங்க, ஒரு மறைவான இடத்துக்கு போகிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் ஃபர்தாவை தானே ஃபாலோ பண்ணுறாங்க, தூக்கிலாம் பார்க்க மாட்டாங்க உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையாங்களாம். அப்படியே அவங்கள தூக்கி அந்த பல்லாக்கை தூக்கி ஒட்டகத்துக்கு மேலே வச்சு இவங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் மொத்தமாக அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மறைவான இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்க, இங்கே பல்லாக்கையும் காணும், கூட்டத்தையும் காணும், யாரையுமே காணும். எல்லாருமே அவங்க வந்துட்டாங்க இருக்கிறாங்கன்னு நினச்சி பயணம் செஞ்சு போயிட்டுருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புத்திசாலி பெண்மணி தானே, அவங்க எதுவுமே பண்ணலை. இவங்க எந்த இடத்துல இந்த கூட்டம் இருந்துச்சோ அந்த இடத்துலையே அமர்ந்துடுறாங்க. ஏன்னா எப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லோரும் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நபரை அனுப்பி விட்டு நம்ம இப்படி இங்கே தான் வருவாங்கன்றதை தெரிஞ்சு உட்கார்ந்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஸஃப்வான் இப்னு முஅத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த போர் முடிஞ்சோடனே அதில் நிறைய பொருட்கள்லாம் கிடைக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் ஒழுங்காக கலெக்ட் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தவங்கள பணியமர்த்திட்டு வந்திருக்காங்க. இப்போ அவர் அந்த இதெல்லாம் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. தூரத்தில் யாரோ ஒரு நபர் வந்து படுத்துருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியுது. அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்க்குறாரு, உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுத்து கிடக்கிறாங்க. உடனே இவர் எதுவுமே பேசலை, ஒரு பேர் கூட சொல்லலை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். ஹதீஸில் சொல்லப்படுது, வேறு எந்த வார்த்தையும் அவங்கள்ட்ட பேசலை. ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முழிச்சுக்கிறாங்க. முழிச்சு எந்திரிச்சு உடனே இவர் என்ன செய்கிறாரு, தான் வந்த ஒட்டகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஏற்றிட்டு இவர் கீழே இறங்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. இப்போ அது வரைக்குமே அங்கே இருக்கிற கூட்டத்தாரர்களுக்கு யாரும் தெரியல. இவங்க ஒட்டகத்தில் பயணித்து போய் கடைசியில் அந்த கூட்டத்துக்கிட்ட ஒன்று போய் சேர்றாங்க. இப்போ இந்த அப்துல்லா இப்னு உபை, இந்த சொன்ன பார்த்தீங்களா முனாஃபிக்குடைய தலைவன், இவனோட கூட்டாளிங்க முனாஃபிக்குகள் எல்லாருடைய பார்வையிலையும் இது பட்டு போயிடுது. அப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இப்போ சான்ஸ் கிடச்சிருச்சா, ரசூலுல்லாஹ்வை அட்டாக் பண்ண முடியலை, அப்போ குடும்பத்தை அட்டாக் பண்ணாலும் பெருமானாரை அட்டாக் பண்ணுறது தானே. உடனே இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த அவன் என்ன பண்ணுறான், ஊர் மக்கள் முழுக்க அப்படியே பேச்ச அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காரணத்தை பின்னி புறம் பேசி அவதூறாக்கி விட்றான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் தனியாக வந்தாங்க, அது சொல்ல கூட வார்த்தை வர மாட்டேங்குது, இந்த மாதிரி வந்துட்டான் அப்படியே அவன் அவதூறை பரப்ப ஆரம்பிச்சுட்டான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த காதில் இந்த செய்தி போகுது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த செய்தி போகலை. அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்பட்டு இந்த போர் முடிஞ்சோட முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் இடத்துல அனுமதி கேட்குறாங்க, என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் கொஞ்ச நாள் போயிட்டு தங்கிட்டு வரேன், உடல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பெருமானாரும் அனுப்பி வச்சிடுறாங்க.
இந்த இந்த ஒரு அந்த கேட்குற அந்த கொஞ்ச நாட்கள் பெருமானாருடைய நடவடிக்கை சரியில்லை. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு உடல்நல முடியலைன்னு சொன்னால் பெருமானாரை கொஞ்சம் வாங்கலாம். அந்த சமயத்தில் ரொம்ப பாசத்தோடு அன்போடு அரவணைச்சு நடந்துப்பாங்களாம். ஆனால் அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் செய்யலைன்னவும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு மனநிலை சரியில்லாமல் தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதோட இந்த விஷயம் முடியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. தன்னுடைய மனைவி மீது நம்பிக்கை இருக்குது, ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எதுவுமே வரலையே, எந்த ஒரு வஹீயும் இறங்கலையே, இப்படி என்னுடைய மனைவியை குறித்து இப்படி அவதூறு ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்கள்கிட்ட போய் இதை பற்றி கலந்துரையாடுறாங்க. அதில் முதல்ல உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுகிட்ட போய் கேட்குறாங்க, இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னு சொன்னால், இன்றைக்கி காலகட்டத்துக்கு நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். ஒருத்தவங்க ஒரு இடத்துல மனசு கஷ்டத்தோடு நம்ம இடத்துல வராங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எப்படி அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் பாருங்கள். உஸாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களா இதை பற்றி பேச வரீங்க? உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்கள் தூய்மையான பெண், என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த பேச்சை வளர்க்க வேணான்னு சொல்லி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறாங்க. அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு கிட்ட போகிறாங்க. மனசு ஒப்பலை, ஏன்னா அபூபக்கர்கிட்ட போக முடியாது இல்லை, மகள் தானே, அபூபக்கர் ரலியல்லாஹு மகளாச்சு இல்லை. ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு கிட்ட போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்களா இந்த பேச்சை பேசுகிறீங்க, நீங்கள் கிடக்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, இவங்க கிடக்கிறானுங்க முனாஃபிக்கு பயலுங்க, அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உண்டான பயலுங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, நீங்களே சொல்லுங்கள். பெருமானார்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பெருமானார் உங்களின் மீது கொசு இது கூட அசுத்தமானது உங்கள் மேலே உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஈக்களுக்கும் கொசுக்களுக்கும் கட்டளையிட்டு உங்களின் மீது அமர முடியாமல் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட உங்களுக்கு அல்லாஹு தஆலா நடத்தை கெட்ட ஒரு பெண்மணியை உங்களுடைய படுக்கை அறையில் உங்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானா? நீங்கள் தானே சொன்னீர்கள் உங்களுடைய கனவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு போர்வை, பட்டாலான ஒரு போர்வை எடுத்து கொண்டு உங்களிடத்தில் காட்டினார்கள். அதில் ஒருவரினுடைய உருவம் தெரிந்தது. அவர்கள் யாரும் அல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உருவம். அல்லாஹ் அந்த பெண்மணியை மணக்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்று நீங்கள் தானே யா ரசூலல்லாஹ் சொன்னீங்க. அப்படிப்பட்ட தூய்மை பெண்மணி மீது எப்படி இவனுங்க இட்டு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலத்தில் நம்ம யாராவது மனைவியை பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னா அதை மனசு சரி பண்ணுறதுக்கு நம்ம போய் சொன்னால் நம்ம இன்றைக்கி எப்படி தெரியுமா பேச்சு வரும்? செய்யக்கூடிய ஆளு தான், ஆமாம் இப்படி தான் நடந்திருக்கும், இப்படியே பேசி 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 கடைசியில் தலாக்கு வரைக்கும் போயிடும், அல்லது குடும்பமே ரெண்டாக போயிடும். இப்படி ஒரு அவதூறுடைய காலகட்டம் இப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னும் இந்த சஹாபாக்கள் எல்லாம் ஆறுதல் கூறுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு சம்பவம், சுருக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற. ஆயிஷா ரலியல்லாஹு அம்மா வீட்டில் போய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு நாள் அங்கே மிஸ்தாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவர்களுடைய தாயார், அவங்க யாருன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரங்க. இப்போ இந்த தாயாரை அழைச்சிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காட்டு பக்கம் இதுக்கு தேவையை நிறைவேற்றத்துக்காக போகும்போது லைட்டாக போயிட்டு ரிட்டன் வரும்போது வலிக்கிறாங்க. வழுக்கின உடனேயே இந்த தாயார் அவங்க மகனின் மீது பதுவா செய்கிறாங்க. இந்த மாதிரி மிஸ்தாகின் மீது நாசம் உண்டாகட்டுமாக, எல்லாம் அவனால தான் அப்படின்னு சொல்லி பதுவா செய்கிறாங்க. அப்போ தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்குறாங்க, எதுக்கு உங்களுடைய மகனையே நீங்கள் பதுவா செய்கிறீங்க, ஏன் அவர் நம்ம சொந்தக்காரர் தானே, ஏன் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்போ அவங்க கேட்குறாங்க, ஆயிஷாவே உனக்கு தெரியாதா, ஊர் முழுக்க உன்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியாதான விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேராக அம்மாட்ட போகிறாங்க. அம்மாட்ட போய் என்னம்மா இப்படி ஊரில் இப்படிலாம் பேசுகிறாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாயார் என்ன பண்ணுறாங்க, மழுப்புறாங்க. ஏம்மா உன் மீது தான் பெருமானார் பிரியமாக இருக்கிறாங்க, பெருமானார் பிரியமாக இருக்கும் போது கண்டிப்பாக 4 பேர் அதை பார்த்து ஏதாவது தப்பாக பேசணுன்றதுக்காக பேசுவாங்க, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி இது பண்ணுறாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க புத்திசாலி இல்லை, அவங்களுக்கு விஷயம் புரியுது.
அப்போ இதனால தான் அந்த போர் முடித்து கொஞ்ச நாளைக்கு பெருமானார் நம்ம இடத்துல ஒட்டவே இல்லையா, இதனால தான் நம்ம ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி தந்தையை உட்கார வச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. மனசே கேட்கல, அந்த அளவிற்கு அவங்களுடைய கண்ணுக்கு கீழே பள்ளம் விழுகும் அளவிற்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு இருக்கான். இது எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏறத்தாழ 37 நாட்கள் கடந்துருச்சு. அந்த போர் முடிஞ்சு 37 நாட்கள் ஊர் முழுக்க இந்த பேச்சு பரவிக்கிட்டே இருக்குது, அவதூறு பேச்சு. அதில் ஒரு 3 சஹாபாக்கள் வெளிப்படையாக, முனாஃபிக்குகள் வெளிப்படையாக பேசுகிறானுங்க. ஒருத்தவங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித், மிஸ்தஹ், இந்த சொன்ன பார்த்தீங்களா ஒரு உறவினர் மிஸ்தஹ் அப்படின்ற ஒரு முனாஃபிக். மூணாவது ஹன்னா பின்து ஜஹஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க 3 பேரும் வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயாவது சஹாபாக்கள் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன் மேலே ஒரு இருந்த மரியாதை, அல்லாவின் தூதருடைய மனைவின்னு சொல்லி அவர் அந்தஸ்தை புரிஞ்சுக்கிட்டு பெருசாக யாரும் இந்த பேச்சை வளர்த்துக்கல. 3 பேர் தான் முனாஃபிக்குங்க திருப்ப இதை பரவிட்டு கிடந்தானுங்க. ஆனால் இன்றைக்கி இது மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் 3 பேர்லாம் இல்லை, இன்றைக்கி 3000 பேர் ஊரே பேசும். அந்த அவதூறை ஊரே பேசி ஊதி பெருசாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். அதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன், சரிங்களா? கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் மாமனார் வீடு, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தோழருடைய வீடு, மாமனார் வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என் மீது என்ன வச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அதட்டுறாங்க, கேட்காது, அமைதியார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு வஹி இறங்குற அந்த சூழல் வந்தாலே எல்லாருக்கும் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அமைதியாகிறாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி இறங்கப்படுது. வஹி இறங்கி முடித்த உடனேயே முதல் வார்த்தையாக அபஷிரு யா ஆயிஷா, ஆயிஷாவே அல்லாஹ் உனக்கு சுப செய்தி சொல்லிவிட்டான், உன்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உன்னை குறித்து நீ உன்னுடைய பத்தினித்தனத்தை பற்றி அல்லாஹ் விலக்கி விட்டான்னு சொல்லி சூரத்து நூரினுடைய 10வது ஆயத்திலேருந்து 20வது ஆயத்து வரைக்கும் ஏறத்தாழ 10 ஆயத்துகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து மட்டுமே ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து நூரை இறக்கினான். அப்பொழுதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர் நன்றி செலுத்துகிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை இப்படி அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் நான் அமைதியாக இருந்தேன், இந்த விஷயத்தில் நான் பொறுமையாக இருந்தேன். அல்லாஹ்வே இப்பொழுது திருக்குர்ஆனிலே உன்னுடைய பத்தினித்தனத்தை குறித்து கியாமத் நாள் வரையிலும் அல்லாஹ் பேசிவிட்டான், இனிமே கவலைப்படாதே ஆயிஷா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்து நூரை குறித்து தனது மனைவிக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்றால் இது அல்லாஹ் அவர்களுக்கு நேரடியாக சொன்னார்கள். அதுதான் நம்ம விளங்கணும். சரி, இவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 10 வசனங்களில் அல்லாஹ் கடைசியாக பேசுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? எவெல்லாம் அவதூறு சொன்னார்களோ, யாரெல்லாம் இட்டு கட்டினார்களோ அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய லஅனத்து உண்டாகும் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா ஆயிஷாவை ஒரு ஆறுதல் படுத்துகிறான். தொய்யிபூன லித்தொய்யிபாத், சுத்தமாக பரிசுத்தமான நபர்களுக்கு பரிசுத்தமான பெண்கள் தான் மனைவியாக்கப்படுவார்கள். பரிசுத்தமான நபர்களுக்கு பரிசுத்தமானவர்களைத்தான் நான் ஜோடி சேர்ப்போம். எங்கே அசிங்கமானவர்களோ அசிங்கமானவர்களுக்கு தான் நாங்கள் அசிங்கமானவர்களை ஜோடி சேர்ப்போம் என்பதாக ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். சரிங்களா? அப்போ முழுக்க அவதூறுக்காக வேண்டிய ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கான்னு சொன்னால் நம்ம வார்த்தை விஷயம்